கர்த்தர் நல்லவர். அவர் எப்பொழுதுமே நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய கிருபை எத்தனை பெரியது பாருங்க. அவருடைய கிருபை இல்லை என்றால் நாம் இல்லை. You know, grace is the undeserved gift of God and grace is Jesus Christ. இயேசு கிறிஸ்துவானவர் கிருபையாக இருக்கிறார். கிருபையாய் இறங்கி உன்னை இதுவரையிலும் வழிநடத்தி வந்த தேவன் அவர் இனிமேலும் வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். நாம் எல்லோரும் எழும்பி நின்று இந்த வேளையில் இயேசுவே உம்முடைய கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. Oh, we love you and we praise you, Lord. எனக்கா இத்தனை கிருபை, என்மேல் அளவற்ற கிருபை. எனக்கா இத்தனை கிருபை, சொல்லுங்களேன். என்மேல் அளவற்ற கிருபை. என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தும் என்ன மட்டும் கிருபை என்று தேடி வந்ததே. என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தும் என்னை மட்டும் கிருபை என்று உயர்த்தி வைத்ததே. உங்க கிருபை என்ன வாழ வைத்ததே. கரங்களை உயர்த்தி உங்க கிருபை என்ன தூக்கி சுமக்குதே. இதுவரையிலும் உங்க கிருபை என்ன வாழ வைத்ததே. உங்க கிருபை என்ன பாட வைத்ததே. நன்றி ஆண்டவரே. ஒருவேளை யூஸே இல்லாதது போல நாம் இருந்திருக்கலாம், பயனற்றது போல நம்முடைய வாழ்க்கை இருந்திருக்கலாம். ஆனால் இனிமேலும் அப்படி இல்லை. தேவனாகிய கர்த்தர் உன்மேல் கண்ணோக்கமாய் இருக்கிறார். Oh, he can make it all possible. முடியாததுன்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் அதை எல்லாவற்றையும் சாத்தியமாக்க வல்லவர். பயனற்ற நிலைத்த போல மறக்கப்பட்டவன் நான், அறுவடை காணாமல் தனிந்து போனவன் நான். பயனற்ற நிலத்தை போல மறக்கப்பட்டவன் நான், அறுவடை காணாமல் தனிந்து போனவன் நான். தரிசன எண்ணில் தரிசனத்தை வைத்து அறுவடையை துவக்கி வைத்தவரே. உங்க கிருபை என்ன வாழ வைத்ததே. உங்க கிருபை என்னை தூக்கி சுமக்குதே. கரங்களை உயர்த்தி உங்க கிருபை என்ன வாழ வைத்ததே. உங்க கிருபை என்னை பாட வைத்ததே. நன்றி ஆண்டவரே. இந்த கிருபைக்காக நன்றி ராஜா. தோல்வியில் ஆழங்களா? ஒருவேளை தோல்வியின் மேல் தோல்வி வருகிறதா? பயப்படாதீங்க. இந்த வேளையிலும் தேவனுடைய கிருபை உனக்கு போதுமானதாக இருக்கிறது. வேதத்தில் வாசிக்கிறது போலவே His grace is sufficient in all your weaknesses. His strength has been made perfect. அவரை விசுவாசிச்சு அவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது, பாடும் பொழுது கர்த்தர் கிருபையாய் இறங்க வல்லவர். தோல்வியின் ஆழங்களில் மூழ்கி போனவன் நான், வாழ்ந்திடும் நோக்கம் தானே இழந்து போனவன் நான். தோல்வியின் ஆழங்களில் மூழ்கி போனவன் நான், வாழ்ந்திடும் நோக்கம் தானே இழந்து போனவன் நான். அற்பமான என்னை அற்புதமாய் மாற்றி அற்புதங்கள் செய்ய வைத்தவரே. உங்க கிருபை என்ன வாழ வைத்ததே. கரங்களை உயர்த்தி உங்க கிருபை என்னை தூக்கி சுமந்ததே. இதுவரையிலும் ஆண்டவரே உங்க கிருபை என்ன வாழ வைத்ததே. உங்க கிருபை என்ன பாட வைத்ததே. இன்னொரு முறை உங்க கிருபை என்ன வாழ வைத்ததே. நன்றி ஆண்டவரே. உங்க கிருபை என்ன தூக்கி சுமக்குதே. உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே. உங்க கிருபை என்னை உயர்த்தி வைத்ததே. என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தும் என்னை மட்டும் கிருபை வந்து தேடி வந்ததே. என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தும் என்னை மட்டும் கிருபை என்று உயர்த்தி வைத்ததே. உங்க கிருபை என்ன வாழ வைத்ததே. உங்க கிருபை என்ன தூக்கி சுமக்குதே. உங்க கிருபை என்ன
அளவற்ற கிருபை எனக்கா இத்தனை கிருபை என்னே அளவற்ற கிருபை எனக்கா இத்தனை கிருபை ஆண்டவரே என்னே அளவற்ற கிருபை எனக்கா இத்தனை கிருபை என்னே அளவற்ற கிருபை என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தும் என்னை மட்டும் கிருபை இன்று தேடி வந்ததே என்னை விட எத்தனை பேர் நல்லவனாக இருந்தும் என்னை மட்டும் கிருபை இன்று உயர்த்தி வைத்ததே உங்க கிருபை என்ன வாழ வைத்ததே கரங்களை உயர்த்தி உங்க கிருபை என்னை தூக்கி சுமக்குதே உங்க கிருபை என்ன வாழ வைத்ததே உங்க கிருபை என்னை பாட வைத்ததே கரங்களை நன்றாக தட்டி ஹல்லேலூயா இந்த கிருபை தேவனாகிய இயேசு கிறிஸ்து உன்னை அவர் தேடி வந்தாருங்க நம்மை அவர் தேடி வந்தார் ஆமென் ஹல்லேலூயா யாருமே இல்லை என்று நினைக்காதீங்க உனக்காய் ஒருவர் உண்டு அவர் தேவனாகிய இயேசு கிறிஸ்து இந்த காலவெளியிலும் உனக்காய் அவர் வந்திருக்கிறார் நம் மத்தியில் அவர் நின்று கொண்டிருக்கிறார் கரங்களை தட்டி ஆவியானவரை நாம் வரவேற்போம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா because of his grace he makes us right in his sight அவர் கொடுத்த அந்த கிருபை நிமித்தம் நாம் நீதிமானாய் ஆக்கப்பட்டிருக்கிறோம் ஆமென் அவரே நமக்கு அரணான கோட்டையும் அடைக்கலமுமாக இருக்கிறார் நாம் நம்பி ஓடும் துருகமாக இருக்கிறார் கரங்களை தட்டி நாம் உற்சாகமாக சேர்ந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்க என் அரண் ஆண்டவரே நீர் என் கோட்டை ஆண்டவரே என்று சொல்லி பாடலாம் we love you Jesus ஆமா ஆண்டவரே நன்றி சேர்ந்து அரணான கோட்டையும் அடைக்கலம் நீரே அமைதி வாழ்வும் நீரே அரணான கோட்டையும் அடைக்கலம் நீரே அமைதி வாழ்வும் நீரே முன்னும் பின்னும் பாதுகாத்து நலமாய் நடத்தும் எப்படி நடத்துறாரா நம்ம முன்னும் பின்னும் பாதுகாத்து நலமாய் நடத்துவீரே சத்துரு வெள்ளம் போல் அழித்திட வந்தாலும் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஜெயத்தை சிறக்க செய்கிறார் ஜெயத்தை எடுக்க செய்கிறார் கவலைப்படாதீங்க பயப்படாதீங்க பிசாசை நினைச்சு பயப்படாதீங்க கர்த்தர் உன்னை மேற்கொள்ள செய்வார் சத்துரு வெள்ளம் போல் அழித்திட வந்தும் கர்த்தாவே ஜெய பலமாக நீர் வந்தே சத்துரு வெள்ளம் போல் அழித்திட வந்தும் கர்த்தாவே ஜெய பலமாக நீர் வந்தே தந்தையையும் அன்பை எண்ணி பாடுவேன் தந்தையும் அன்பை எண்ணி பாடுவேன் அரணான கோட்டையும் அடைக்கலம் நீரே அமைதி வாழ்வும் நீரே அரணான கோட்டையும் அடைக்கலம் நீரே அமைதி வாழ்வும் நீரே முன்னும் பின்னும் பாதுகாத்து நலமாய் நடத்துவீரே நம்முடைய தூதர்களுக்கு அவர் கட்டளையிடுகிறார் நீ எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை கர்த்தர் உன்னை உன்மேல் நோக்கமாயிருக்கிறார் கரங்களை தட்டி பாடுவோம் தழும்புகளால் என்னை குணமாக்கி நீரே அக்கினியால் என்னை அபிஷேகித்தீரே தழும்புகளால் என்னை குணமாக்கி நீரே அக்கினியால் என்னை அபிஷேகித்தீரே தந்தையும் மார்பினில் சாய்ந்து கொள்வேன் தந்தையும் மார்பினில் சாய்ந்து கொள்வேன் அரணான கோட்டையும் அடைக்கலம் நீரே அமைதி வாழ்வும் நீரே ஆண்டவரே அரணான கோட்டையும் அடைக்கலம் நீரே அமைதி வாழ்வும் நீரே
சற்றும் நான் பாத்திரன் அல்லவே தேவா, எத்தனை எத்தனை நன்மை நீ செய்தீர், சற்றும் நான் பாத்திரன் அல்லவே தேவா. தந்தையும் கை கோத்து நடந்து, எத்தனை பேர் சொல்றீங்க? தந்தையும் கை கோத்து நடந்திடுவே. அரணான கோட்டையும் ஆடைக்காலம் நீரே, அமைதி வாழ்வும் நீரே. அரணான கோட்டையும் ஆடைக்காலம் நீரே, அமைதி வாழ்வும் நீரே. சொல்லுங்களேன். முன்னும் பின்னும் ஆமா ஆண்டவரே நலமாய் நடத்து, என்னை நடத்துங்க ஆண்டவரே சொல்லலாமா? முன்னும் பின்னும் பாதுகாத்து நலமாய் நடத்துவீரே. முன்னும் பின்னும் பாதுகாத்து. எத்தனை பேர் ஆண்டவரை நான் வழி நடத்தணும்னு சொல்றவங்களா? கரங்களை உயர்த்தி கேட்கலாமா? முன்னும் பின்னும் பாதுகாத்து நலமாய் நடத்துவீரே. Glory. முன்னும் பின்னும் என் பிள்ளைகளை நடத்துங்க ஆண்டவரே, என்னை நடத்துங்க ஆண்டவரே. நான் கையிட்டு செய்யும் காரியங்கள் எல்லாம் வச்சு நடத்துங்க. முன்னும் பின்னும் பாதுகாத்து நலமாய் நடத்துவீரே. முன்னும் பின்னும் பாதுகாத்து நலமாய் நடத்துவீரே. ஓ நன்றி ஆண்டவரே. நாம் எல்லாம் அவருடைய ஜனமாக இருக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் நமக்கு தகப்பனாக இருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க? We are the children of the great and mighty God. Oh, we love you, Jesus. Thank you for choosing us, Lord. Oh, hallelujah, 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 hallelujah. கரங்களை அசைத்து hallelujah, hallelujah, hallelujah. Oh, hallelujah, hallelujah, அவ்வளவுதான் சத்தமா? Oh, hallelujah, hallelujah, hallelujah.
நமக்காக அவர் கொடுத்தார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வேளையிலும் வியாதியோடு கூட இருக்கீங்களா? இல்ல ஒருவேளை படுக்கையின் அந்த மரண தருவாயில் அந்த விளிம்பில் இருக்கிறீங்களா? படுக்கையில் இருக்கீங்களா? உங்களால ஒரு காரியமும் செய்ய முடியாம இருக்கீங்களா? இந்த வேளையில் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காகவே பேசிக்கொண்டு இருக்கிறார். விசுவாசத்தை கனம் பண்ணுகிற தேவன். எத்தனை பேர் விசுவாச அறிக்கை செய்ய போறீங்க? ஒருவேளை இப்போ உங்களுக்கு எதுவுமே தெரியலனா கூட உள்ளத்தின் ஆழத்திலிருந்து விசுவாசமாய் சொல்லி நாம் இந்த பாடலை பாடுவோம். இந்த பாடலை பாடும் பொழுது கர்த்தர் விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். I pray that this song is for you. நான் சுகமானேன் என்று சொல்லி பாடுங்க. விசுவாசமாய் சொல்லுங்க, கர்த்தர் கனம் பண்ணுவார். நன்றி ஆண்டவரே. We love you Jesus and we are here to declare your praises. With faith in our hearts we believe it, oh Lord. நான் சுகமானேன், நான் சுகமானேன் புண்ணியரின் காயங்களால். நான் சுகமானேன், நான் சுகமானேன் புண்ணியரின் காயங்களால், புண்ணியரின் காயங்களால். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனந்தமே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனந்தமே ஹல்லேலூயா. ஆரோக்கியமே. நாம் எல்லாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்காம வேற யாருக்கு கொடுக்க போறார்? சுகத்தை கொடுக்க வல்லவர். விசுவாசமா சொல்லி கேளுங்க, ஆண்டவரே நான் கேட்கிறேன், ஆண்டவரே எனக்கு தாங்க என்று சொல்லுங்க. கர்த்தர் கொடுக்க வல்லவர். பிள்ளையினப்பம், பிள்ளையினப்பம், பிள்ளையான எனக்கல்லோ. பிள்ளையினப்பம், பிள்ளையினப்பம், பிள்ளையான எனக்கல்லோ. பிள்ளையான எனக்கல்லோ. கரங்களை உயர்த்தி sing hallelujah, hallelujah, hallelujah.
தலைக்கு மேல உயர்த்தி தட்டலாமா? Give a hand of praise unto Jesus, for he is our healer. உலகத்தில் வந்த தேவனாகிய இயேசு கிறிஸ்து உனக்காக அவர் வந்தார், உனக்காக இறங்கி வந்தார். அந்த பரலோகத்தை விட்டு உனக்காக இறங்கி வந்தாராம். ஆமென், ஹalleluya. He became man and he lived on the face of this earth just to save you, just to redeem you. நன்றி ஆண்டவரே. எந்த நேசுவே நீங்க ஆண்டவரே, என் பாவத்தை போக்குவதற்காகவே வந்தீங்களே, என்னை சுகமாக்குவதற்காகவே வந்தீங்களே. நன்றி ஆண்டவரே என்று சொல்லி உள்ளத்தின் ஆழ்ந்து சந்தோஷமாக பாடலாம். கரங்களை தட்டலாமா? பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. சொல்லுங்களேன், கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே, 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 எந்தன் இயேசுவே. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஓ, தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்த ஆண்டவரே. நான் தேடி போனதில்லை, என்னை தேடி. சொல்லுங்களேன் once again. நான் தேடி போனதில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போனதில்லை, என்னை தேடி வந்தாரையா. எந்தன் இயேசுவே, 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 எந்தன் இயேசுவே. தாய் உன்னை மறந்தாலும், தந்தை ஒருவேளை உன்னை கைவிட்டுட்டாலும், இல்ல தாய் தந்தையே இல்லையா உனக்கு, பரவாயில்லை. தேவனாகிய கர்த்தர் உங்களை மறக்க மாட்டார். தன்னுடைய நினைவில் அவர் வைத்திருக்கிறார். உள்ளங்கைகளில் உன்னை அவர் வரைந்து வைத்திருக்கிறாருங்க. அவருடைய கண்கள் எல்லாம் உன் மீது நோக்கமாக இருக்கிறது. கவலைப்படாதீங்க, சேர்ந்து பாடலாம். தாய் உன்னை மறந்தாலும், தந்தை உன்னை மறந்தாலும், அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும், உற்றார் உன்னை மறந்தாலும், அவர் உன்னை மறக்க மாட்டார். பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து பாடுங்க. தாய் உன்னை மறந்தாலும், தந்தை உன்னை மறந்தாலும், அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும், உற்றார் உன்னை மறந்தாலும், அவர் உன்னை மறக்க மாட்டார். நம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். கரங்களை உயர்த்தி ஆமாண்டவரே, எஸ் ஜீசஸ். கண்மலை மேல் நிறுத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். கண்மலை மேல் நிறுத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். கண்மலை மேல் நிறுத்திடுவார்.
எனக்கு மிகவும் பிடித்த வரிகள். நான் தேடி போலையே. நீங்க யாராவது தேடி ஆண்டவர்கிட்ட வாங்க வாங்கன்னு சொன்னீங்களா? அவர் உன்னை தேடி வந்தாரு. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. கரங்களை உயர்த்தி, நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. கரம் பிடித்து நடத்திடுவார், உன்னை கண்மலை மேல் நிறுத்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். எந்த நேசு அவர் ஒருவரே. என் நேசு அப்படிப்பட்டவருங்க. நீ தேடி போலனா கூட உன்னோடு கூட இருக்க வருகிற தேவன் என் நேசு மாத்திரமே. He wants to live a life with you. Commit yourself to the ways of God. அவரிடத்தில் முற்றிலுமாய் உன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்க. கர்த்தர் அதை வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். இந்த வேளையிலும் நீ சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் தேவனாகிய கர்த்தருடைய செவிகள் திறந்திருக்கிறது. அவர் கேட்கிறார். Let us seek God. Draw nearer to Him and He will draw near to you. That's what the word of God says. அவரிடத்தில் நாம் கிட்டி சேர்வோம். Let us have a connection with God, a oneness with the Almighty God every day, not just today. ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் இல்லைங்க, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு second of your life get closer to Him, because He came to you even when you did not call Him, even when we were sinners. He came in search of you just to save you. திவ்ய அன்பின் சத்தத்தை ரட்சகா கேட்டு உம்மை அன்பினே. சொல்லுங்களேன். இன்னும் கிட்டி சேரா என் ஆண்டவா அவள் கொண்டீதோ வந்தே. இன்னும் கேட்ட கேட்ட சேர்த்து கொள்ளுமே ஆடுபட்ட நாயகா. இன்னும் கேட்ட கேட்ட சேர்த்து கொள்ளுமே ஜீவன் தந்த ரட்சகா. ஜீவனை கொடுத்தீங்களே, நன்றி ஆண்டவரே. என்னை முற்றிலுமா இந்த வேளையில் நான் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லுங்க. என்னுடைய விடுதலையை நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. I leave myself to you, I yield myself to you, Master God என்று சொல்லுங்க. ஆண்டவரே, உம்மிடத்தில் நான் வருகிறேன் ஆண்டவரே. I want to hug you right now Lord என்று சொல்லி கேளுங்களேன். என்னை முற்றுமே இந்த நேரத்தில் சொந்தமாக்கி கொள்ளுமே. உம்மை வாஞ்சையோடு எந்த உள்ளத்தில் நாடி தேட செய்யுமே. இன்னும் கேட்ட கேட்ட கரங்களை உயர்த்தி
இன்னும் கேட்ட இரண்டு கரங்களை உயர்த்தி just revel in the presence of God. ஜீவன் தந்த ரட்சகா, sing draw me nearer, 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 blessed Lord, to the cross where thou hast died. Draw me nearer, 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 blessed Lord, to thy precious bleeding side, to thy precious bleeding side. கரங்களை உயர்த்தி, oh, to thy precious bleeding side, to thy precious bleeding side. கரங்களை உயர்த்தி, ஜீவன் தந்த ரட்சகா, ஜீவன் தந்த ரட்சகா, இயேசுவே ஜீவன் தந்த ரட்சகா. இரண்டு கரங்களை உயர்த்தி, ஜீவன் தந்த ரட்சகா. கடைசியாய் ஒரு முறை, ஓ இன்னும் கேட்ட கேட்ட சேர்த்து கொள்ளுமே பாடுபட்ட நாயகா. இன்னும் கேட்ட கேட்ட சேர்த்து கொள்ளுமே ஜீவன் தந்த ரட்சகா. To thy precious bleeding side. கரங்களை நன்றாக தட்டி, if you could be on the precious side of the living God, you are free from every sickness, you are free from every bondage of this world. If you could be with Jesus Christ every second of your life, the devil is a liar. He cannot do nothing to you or to your family or to your health or a situation that you're facing right now. Hallelujah. Draw yourself closer to the Almighty God. Oh, to thy precious bleeding side, ஜீவன் தந்த ரட்சகா. தன்னுடைய ஜீவனை கொடுத்து உனக்கு ஜீவன் கொடுக்கும்படியா கரங்களை நன்றாக தட்டி, give a hand of praise unto the living God who came and died for his people just to save you, to give you an eternal life. Hallelujah. Oh, இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளுமே ஜீவன் தந்த ரட்சகா. ஓ ஜீவன் தந்த ரட்சகா. கரங்களை நன்றாக தட்டி, give a hand of praise. Hallelujah. அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். 24 மணி நேர ஜெப உதவிக்கு திரையில் காணும் எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் ஜெப விண்ணப்பங்களை hgcathedral@gmail.com என்ற முகவரிக்கு அனுப்பலாம் அல்லது திரையில் காணும் வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள். அன்பான நேயர்களே, சமூக வலைதளங்கள் மூலமாகவும் HGCயை தொடர்பு கொள்ளலாம். Facebook, Instagram, YouTube போன்ற சமூக வலைதளங்களில் HGCயின் நிகழ்ச்சியை பார்த்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். எங்கள் முகவரி சுகமளிக்கும் சுவிசேஷ பேராலயம், எண் 9, காந்தி ரோடு, நெடுங்குன்றம், சென்னை 600127. தவறாமல் வாருங்கள். தேவனுடைய ஆசீர்வாதங்களை உங்கள் வாழ்வில் பெற்றுக் கொள்ளுங்கள்.